ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் அவர் சொன்ன வார்த்தையின்படியே நிறைவேற்றுவார். நாம் கண்ட எல்லா துயரங்களுக்கும், சூழ்நிலைகளுக்கும், பிரச்சனைகளுக்கும், கடன் பாரங்களுக்கும் பலனாக தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுவோம். நிச்சயம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த 2வது மாதத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள், அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றுவார் என்று விசுவாசிப்போம், காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரியினுடைய யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரையும் இந்த காலை நேரத்தில் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமேன். இந்த நாளிலும் காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களோடு இணைந்து சில நிமிடங்கள் கர்த்தருடைய வார்த்தையை தெரிவிக்கும்படி ஆண்டவர் எனக்கு கொடுத்த மேலான கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். காட் கோஸ் ஈஸ் மினிஸ்ட்ரிக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடையதான ஸ்தாபகரும் போதகருமான பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மட்டும் உதவி செய்த எபனேசர் இனியும் உதவி செய்வார். கடந்த 2024 ஆண்டு முழுவதும் கூடவே இருந்து நான் நித்தமும் உன்னை நடத்தி என்று எழுதியிருக்கிற வேதவசனத்தின்படி அவர் நம்மை நடத்தி வந்த வழிகளை நாம் பார்க்கும்போது ஆமேன், மிகுந்த ஆச்சரியமான வழிகள், அதிசயமான வழிகள். ஆமேன், நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒருபோது அவர் நம்மை கைவிட்டதில்லை. ஆமேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றி ஆமேன் கர்த்தருடைய கிருபையினால் நம்மை அவர் அழைத்து வந்து இந்த 2025 ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இப்பொழுதும் அருமையான தேவ பிள்ளைகளே, சில நிமிடங்கள் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னாகமம் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். என்னாகம புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். மிக அருமையான ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை. இந்த காலை நேரத்தில் தேவனுடைய செய்திக்காக, தேவ வார்த்தைக்காய் காத்திருக்கிற உங்கள் அனைவரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவருடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் உங்கள் மேல் கிருபையாயிருப்பார். அல்லேலூயா, ஆமேன். இதுதான் நமக்கு தேவை. அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். அப்படியான நம்மளை பிரகாசமான ஒரு அனுபவத்துக்குள்ளே கொண்டு போகிற தெய்வம். நம்மை ஹல்லேலூயா ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளே கொண்டு போகிற தெய்வம். நம்மளை உயர்த்துகிற தெய்வம். இந்த பிரகாசம், அவருடைய முகத்தினுடைய பிரகாசம் நம்ம மேலே கடந்து வரும் பொழுது நம்மை சூழ்ந்து கிடக்கிற எல்லா இருளும் விலகி ஓடிவிடும். நாம் பட்ட பாடுகள், நாம் கஷ்டப்பட்ட காரியங்கள், வேதனைகள் எல்லாம் மாறிவிடும். அவருடைய பிரசன்னம் அவ்வளவு உயர்ந்தது. அவருடைய பிரசன்னத்தினால் வேதம் சொல்லுகிறது, பர்வதங்கள் உருகி போயிற்று. நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் கடந்த வருஷத்தில் என்னென்ன பர்வதங்கள் நமக்கு எதிராய் வந்து நின்றதோ அத்தனையும் கர்த்தர் மாற்றினார். இந்த வருஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன பர்வதங்கள் வரட்டுமே. ஹல்லேலூயா. வியாதியாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், ஹல்லேலூயா நெருக்கமாக இருக்கலாம். இதெல்லாம் பர்வதங்கள் தான். அப்படி எத்தனை பர்வதங்கள் வந்தாலும் சரி, அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும் பொழுது அந்த பிரசன்னத்தில் அனைத்து பர்வதங்களும்
ஒன்றுமில்லாமல் போய்விடும். அல்லேலூயா, ஆமேன். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுங்க. அவருடைய முகத்தின் பிரகாசம் என் முகத்தில் வெளிப்படும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஆமேன் வெட்கப்பட்டு போகல. சங்கீதம் 34:5 வசனம் இவ்விதமாக எழுதியிருக்கிறது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இங்கே என்னாகம புஸ்தகத்தில் தேவன் சொல்லுகிறார், அவருடைய முகத்தை நம்ம மேலே பிரசன்னமாக்குவார். நம்ம கூடாரத்துக்கு மேலே, நம்ம தொழில் மேலே, நம்முடைய பிள்ளைகளின் படிப்பின் மேலே, நம்முடைய சபை மேலே, ஊழியத்தின் மேலே, நமக்கு கொடுத்திருக்கிற விசுவாசிகள் மேலே, இப்படி என்னெல்லாம் நமக்கு இந்த பூமியில் தந்திருக்கிறாரோ அத்தனைக்கு மேலே, நம்முடைய தோட்டம் துறவுகளுக்கு மேலே அவருடைய முகத்தின் பிரகாசம் இருக்கும். அவர் முகம் அவ்வளவு பிரகாசம் உள்ளது, வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் என்று சொல்லி நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் ஆமே 1ஆவது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். ஹல்லேலூயா, விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. பாருங்க, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. சூரியனுடைய கிட்ட போக முடியாது. சூரியன் எவ்வளவோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில், பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு ஆமீன் அந்த பக்கத்தில் இருந்து தான் இருக்கிறது. அங்கிருந்து வருகிற அதனுடைய வேகத்தை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் நம்முடைய சரீரத்தால் தாங்க முடியலை. அந்த அளவுக்கு அதனுடைய பிரசன்னம். அப்படியான சூரியனை உருவாக்கின கர்த்தர் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் வானம் என்கிற ஆகாய விரைவில் சோத்திரம் வெளிச்சத்துக்காக பெரிய சுடரை உருவாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னபோது பெரிய சுடர் வானம் என்கிற ஆகாய விரைவில் ஏற்பட்டது, உருவாக்கப்பட்டது. தேவன் சொல் ஆகும், கட்டளையிட நிற்கும். அந்த பெரிய சுடர் தான் சூரியன். அந்த சூரியனை போல வல்லமையாய் பிரகாசிக்கிற அவருடைய முகம், அந்த முகத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, உங்கள் மேலே நான் பிரகாசிக்க பண்ணுவேன். ஆமேன், ஹல்லேலூயா. இதைத்தான் சோத்திர யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி இயேசு. அந்த மெய்யான ஒளி சூரியனை விட அதிக பிரகாசமுடையவர். சூரியனை போல வாமனுடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. இது பத்ம தீவிலே பரலோக காட்சியை கண்டதான அவருடையதான சீசன் யோவான் சோத்திரம் கண்டதான காட்சி அந்த யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அவ்வளோ வல்லமையான பிரசன்னமுடைய தெய்வம். அந்த தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம மேலே அவருடைய முகம் பார்த்துட்டு இருக்கு. அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்ம மேலே இருக்கிறது, உங்கள் மேலே இருக்குது, உங்கள் பிள்ளைகள் மேலே இருக்குது, உங்களுக்கு உண்டான சகல மேலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த பிரசன்னத்தினால எல்லா பர்வதங்களும் உருகி போய்விடும். அல்லேலூயா. கர்த்தர் வல்லமையுள்ள தெய்வம். அவர் ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாத தெய்வம். அந்த பிரசன்னம் நம்ம மேல வரணுமானா நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த காலையில் சற்று நாம் சிந்தித்தோமானா மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். அதைத்தான் சங்கீதத்திலே தாவீது 34:5 சொல்லுகிறார், அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரகாசம் நம்முடைய முகத்தில் வரணுமானா நாம் கண்டிப்பாக அவரை நோக்கி பார்த்து தான் ஆக வேண்டும். காலையிலும் பார்க்கணும், மதியமும் பார்க்கணும், இரவும் பார்க்கணும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம், சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் பார்க்கணும், சமயம் கிடைக்கும் போதும் பார்க்கணும். எந்த சூழ்நிலையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். அவரை நோக்கி பார்த்தவர்கள் தான் ஹல்லேலூயா பிரகாசம் அடைந்தார்கள். அதைத்தான் தாவீது சொல்லுகிறார். தாவீதை பாருங்க, அவனை சுற்றி பெலிஸ்தியர்கள் சூழ பாளையம் இறங்கி இருந்த போதும் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க அவருடைய சமூகத்துக்கு கடந்து போனான். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறான், நான் போகலாமோ போகக்கூடாதா என்று விசாரிக்கிறான் தாவீது. ஹல்லேலூயா. அவன் தேவனை நோக்கி பார்த்தான். நடந்தது என்ன தெரியுமா? அவருடைய பிரசன்னம் வெளிப்பட்டது. அவருடைய பிரசன்னத்தினால சத்துரு என்கிற பர்வதங்கள் எல்லாம் உருகி போய்விட்டது. யோசபாத்தை குறித்து
குறித்து வேதத்தில் படிக்கிறோம். அவனை சூழ்ந்த அமலேக்கியரும் அம்மோனியர்களும் சோத்திரம் மோவாவியர்களும் சேயீர் மலை தேசத்தார்களுங்கிற இந்த பொல்லாத ஜாதிகள், பிசாசின் ஆயுதங்கள் அவனுடைய ராஜ்யத்தை சூழ்ந்து வந்து நிற்கிறன. அவன் அந்த நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் போய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். பிதாவாகிய தெய்வத்தின் முகத்தை நோக்கி பார்த்து கெஞ்சுகிறான். ஆண்டவரே, இவங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க எனக்கு எதிராக, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, என்னால் முடியலை என்று தன்னை தாழ்த்தி தன்னுடைய நிலைமை ஆண்டிடத்தில் சொன்னபோது கர்த்தருடைய பிரசன்னங்கள் வெளிப்பட்டது. ஆகவே இந்த காலை வேளையில் நீங்கள் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனையிலும் கண்ணீரில் நீங்கள் அகப்பட்டிருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, இந்த காலையில் உங்களை விடுவிக்கிறவரை நோக்கி பாருங்க. உங்கள் முகத்தின் மேலே தன் பிரசன்னத்தை அனுப்பக்கூடிய அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்க. அவரை விட்டுட்டு இந்த உலகத்தில் யாரை நோக்கி பார்த்தாலும் நமக்கு விடுதலை வராது, நமக்கு ஜெயம் வராது. நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நம்மை நடத்துகிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வாக்கு மாறாதவர். அவரை நோக்கி பாருங்க. உலகத்தில் உள்ள எதை நோக்கி பார்த்தாலும் நமக்கு விடுதலை கிடையாது. ஒருவேளை விடுதலை வந்தாலும் அது அற்ப நேரத்துக்காகத்தான். கொஞ்ச நேரம் தான் அதில் ஆசுவாசம் உண்டாகும், கொஞ்ச நேரம் தான் அதில் ஒரு திருப்தி. அது கழிந்தால் மெய்யான விடுதலையோ மெய்யான திருப்தியோ வராது. அது வர வேண்டிய இடம், அது வரக்கூடியது ஒரே ஒரு இடத்திலிருந்து தான். தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்க்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்தவரை நோக்கி பார்க்கிறேன். பாருங்க, அவரை பாருங்க. இந்த 2025 ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்பி அவரை நோக்கி பாருங்க. சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாருங்க. தேவனை நோக்கி பார்க்க பார்க்க உங்க முகம்தான் பிரகாசம் அடையும். மோசேயின் முகம் பிரகாசம் அடைந்தது. சீனாய் மலையிலே தேவனோடு கூட 40 நாள் இரவு பகலாய் அமர்ந்திருந்தான். கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை எல்லாம் தன் மனதில் ஏற்றுக்கொண்டு அதை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அந்த தெய்வத்தின் பிரசன்னத்தில் அவன் 40 நாட்கள் இரவு பகலாய் இருந்து மீண்டும் இந்த ஜனங்களிடத்தில் இறங்கி மலையை விட்டு கீழே இறங்கி வரும் பொழுது இஸ்ரவேல் மக்களால் அவனுடைய முகத்தை பார்க்க முடியாமல் இருந்தது. அவ்வளவு பிரசன்னம். அல்லேலூயா. தேவனோடு கூட இருக்கிறவனுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருக்கும். தேவனோடு கூட இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் பிரகாசித்து கொண்டிருக்கும். தேவனோடு கூட உறவாடுகிற ஒவ்வொரு மனித வாழ்க்கையும் பிரகாசித்து கொண்டிருக்கும். அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பாக யாராலும் நிற்க முடியாது. மந்திரவாதத்தால், வெள்ளி சூனியத்தால், ஏவலால் நிற்க முடியாது. எந்த போராட்டமுடைய பிரசன்னத்துக்கு முன்னே நிற்க முடியாது. எந்த சத்துருவும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னால் நிற்க முடியாது. எந்த பர்வதமும் அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. ஒரு தாவீதுக்குள்ள இருந்தது பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தான் இஸ்ரவேல் மக்களை, இஸ்ரவேல் இராணுவத்தை கைகட்டி நிற்க வைத்த கோலியாத் என்கிற பர்வதம் ஒரு செகண்டில் உருகி போயிற்று. தேவனுடைய பிரசன்னங்கள் வெளிப்பட்டது. இந்த காலையில் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சகல தடைகளும் நீங்க, இருள் நீங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் விலக, சபையில் ஊழியத்தில் இருக்கிற எல்லா தடைகளும் மாற அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். மோசே அவரை நோக்கி பார்த்தார். அவர் முகத்தில் உள்ள பிரசன்னத்தினால இஸ்ரவேல் மக்களால் பார்க்க கூடாமல் போய்விட்டது. ஆகவே மோசே தன் தலையை முக்காடால் மூடிக்கொண்டார் முகத்தை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த பகற்காலம், இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, அல்லேலூயா, சோத்திர ஆண்டவர் சொல்லுகிறார், முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பார். அவர் நம்ம மேல இப்போ கிருபையாயிருக்கிற தெய்வம். இன்றைக்கு நாம் நிற்கிறது நிர்மூலமாகாதிருப்ப அவருடைய கிருபை. எந்த பலவீனத்திலும் அவருடைய பலன் கொடுக்கிறது அவருடைய கிருபை. எதிலையும் ஜெயம் கொடுக்கிறது அவருடைய கிருபை. நம்மை நித்தமும் நடத்துகிறது அவர் கிருபை. இந்த 2025 ஒவ்வொரு செகண்ட் அவர் கிருபை நம்மை நடத்தி சொல்லும். நீங்கள் அதிசயப்படும்படியாக அவருடைய கிருபை வெளிப்படும். இந்த கிருபை யாருக்கு கிடைத்தது என்று வேதத்தில் படித்து பாருங்கள். அநேகர் இந்த கிருபையை பெற்றுக்கொண்டாங்க. அவரை நோக்கி பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. இங்கே ஆதியாகம புஸ்தகத்தினுடைய 6வது அதிகாரத்தில் ஆமேன் வேதத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா என்கிற தேவ மனிதனுக்கு தேவ கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்தவர்களுக்கு அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படலை. அவரை நோக்கி ஜெபித்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவரை நோக்கி உபவாசித்தவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் அவரை ஆராதித்தவர்கள் விடுதலை அடைந்தார்கள். அதுதான் உண்மை. இங்கே கிருபை யாருக்கு கிடைத்திருக்கிறது? நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. அல்லேலூயா.
அதனுடைய அடுத்த வசனம் சொல்லுகிறது, இந்த நோவாவுக்கு கிருபை கிடைக்க காரணம் என்ன? நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். யாருக்கு கிருபை கிடைக்கும்? நீதிமானுக்கு கிடைக்கும், உத்தமனுக்கு கிடைக்கும். அதோடு கூட வேதம் சொல்லுகிறது, நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். 3 விஷயங்கள். கிருபை கிடைக்கணுமான நீங்களும் நானும் தேவனோடு சஞ்சரிக்கணும், தேவனோடு நடக்க வேண்டும், தேவனோடு பேச வேண்டும், தேவன் நம்மோடு பேசணும், தேவ சமூகத்தை நாடி தேடணும், தேவ சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் அவரை ஆராதிக்கணும், அவருடைய காரியத்தில் நம்மை அர்ப்பணித்து கொடுக்கணும். நோவாவுக்கு கிருபை கிடைக்க காரணம் அவனுடைய முன்னோர்களோ பெற்றோர்களோ என்று சொல்ல முடியாத அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் கிருபை கிடைத்தது. ஆலேலூயா. முழு உலகத்தையும் ஆலேலூயா தேவனுடையதான கோபத்தினால் அவர் அழிக்க போகிறார், வெள்ளத்தினால, மழையினால. ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவா அந்த நாட்களில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்ந்த காலங்களில் எல்லாம் மற்றவர்களை விட, அந்த ஜனங்களை விட அவன் நீதிமானாயிருந்தான், அவன் உத்தமனாயிருந்தான். வேதம் சொல்லுகிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அல்லேலூயா. நீதிமான் பெருகினால் பட்டணம் களிகூரும் என்று வேதம் சொல்லுகிறது. இவன் நீதிமான். இவனை நோக்கி, இவனுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. இவனை எத்தனையோ ஒரு பரிகாசம் பண்ணினார்கள், எத்தனையோ பேர் நிந்திச்சாங்க. பேழையை குறித்து பேசும்போது யாரும் அவனை கண்டு கொள்ளல, அவன் பிரசங்கத்தை யாரும் கேட்கல. ஆலேலூயா. நீயும் பேழையும் போடா என்று தான் சொன்னாங்க. இன்றைக்கும் அநேகர் அப்படி சொல்லுகிறது உண்டு, நம்ம அற்பமாக நினைக்கிறது உண்டு. நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது அவருடைய கண்களிலிருந்து நமக்கு கிருபை கிடைக்கும். அவருடைய முகத்தின் பிரகாசம் நம்ம மேலே வந்து கொண்டிருக்கும். அவர் மாறாத தெய்வம். கிருபை வேணுமானா நீ நீதிமானா இருக்கணும், உத்தமனா இருக்கணும், தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்க வேண்டும், தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும், தேவ சபையோடு ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும், தேவனுடைய பரிசுத்தவான்களோடு ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு கிருபை கிடைக்கும். எந்த அழிவு வந்தாலும் சரி, எந்த பொல்லாப்பு வந்தாலும் வாதைவன் கூடாரத்தை அணுகாதென்று சொன்னது நிறைவேறும். கிருபை கிடைக்கட்டும். நோவாவுக்கு கிருபை கிடைத்தான், முழு குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. இந்த காலை வேளையில் என்னை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஆண்டில் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தை, இந்த முதல் மாதத்தில் இன்றைக்கு உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமேன். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தை விதமாய் வெளிப்படுகிறது. அவருடைய முகத்தை உங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேலே கிருபையாக இருப்பாராக. இந்த நல்ல வார்த்தைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆண்டவரே, எனக்கும் கிருபை வேணும். இந்த வருஷத்தில் என் மேலே கிருபையாக இருந்து கடந்த ஆண்டில் நான் பெற்றுக்கொள்ளாத நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். நான் உண்மையே நோக்கி பார்ப்பேன். நீர் என்னுடைய உம்முடைய முகத்தை என் மேலே பிரகாசிக்க பண்ணிடுங்க. என் குடும்பத்தின் மேலே, என் பிள்ளைகள் மேலே, என் தொழில் மேலே, என் வியாபாரத்தின் மேலே, நிலபலத்தின் மேலே, என் வருமானத்தின் மேலே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில், என் பூமிக்குரிய வாழ்க்கையில், என் சரீரத்தில் உங்கள் பிரசன்னம் கடந்து வரட்டும். நான் உங்கள் பிள்ளை என்று சொல்லி அர்ப்பணித்து கொடுத்து ஜெபிப்பீர்களா? கர்த்தர் பெரிய காரியத்தை இன்றைக்கு செய்வார். தொடர்ந்து உங்களை நடத்துவார். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமுள்ள தெய்வமே, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உடையவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி, அல்லேலூயா. ஆமேன். வேதம் சொல்லுகிறது, கிருபையாயிருக்க கடவுள். ஆமேன். கர்த்தர் தந்த இந்த அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி உம்முடைய முகம் எங்கள் மேல் பிரகாசமாக இருக்கட்டும். ஒருபோதும் உங்கள் முகத்தை நீர் எங்களுக்கு மறைக்கக்கூடாது. உம்முடைய பார்வையில் நாங்கள் எந்த பொல்லாப்பையும் செய்திடக்கூடாது. உங்கள் பார்வையில் நாங்கள் விலையேற பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அன்பு கூர்ந்துமை ஆராதித்து மோசையை போல உங்கள் சத்தத்தை கேட்டு உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள கிருபைதார். ஆமேன். நீர் எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் பிள்ளைகள் மேல், தலைமுறை மேல் கிருபையாயிரும். எங்கள் சபை மேலே, எங்கள் ஜனங்கள் மேலே கிருபையாயிரும். எங்களுக்கு தந்திருக்கிற எல்லாவற்றின் மேலும் கிருபையாயிரும். ஆண்டவரே, உங்கள் கிருபை மாத்திரம் போதும். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. பெரிய ஒரு அழிவு வரப்போகிறது. முழு உலகம் அழியப் போகிறது. ஆனால் உத்தமனும் நீதிமானும் தேவனோடு சஞ்சரித்தவனுமாகிய நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை இந்த நாட்களில் எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர், வாக்கு பண்ணி இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முகத்தின் மேலேயும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காரியத்தின் மேலேயும் ஓ ஹல்லேலூயா உங்கள் பிரகாசத்தை அனுப்புங்க. உம்முடைய முகத்தின் பிரசன்னத்தை அனுப்புங்க.
உங்களை அல்லேலூயா முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்னீர். ஒவ்வொருவர் மேலும் பிரகாசிக்க பண்ணுங்க. நம்முடைய பிரசன்னத்தால் நம்முடைய பிள்ளைகள் நிரம்பட்டும். எல்லார் மேலும் கிருபையாயிருங்க. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி பாதுகாத்து நடத்தி செல்லுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த யூடியூப் சேனலை ஆசீர்வதிங்க. இந்த காட் கோசஸ் மினிஸ்ட்ரி ஆசீர்வதிங்க. தேவைகளை நிறைவேற்றுங்க. இதில் ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. இதை கேட்குற எல்லா தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதித்து இந்த ஆண்டில் ஆமென் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் கிருபையிலே தாங்கும். எல்லா துதிகனமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்து ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக.
Hallelujah.